கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அற்புதமான ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடே இருக்கிறார், இருப்பார், என்றென்றுமாய் உங்களை கைவிடாதபடி உங்களோடே இருந்து ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்து அதை ஒரு அடையாளமாய், அற்புதமான அடையாளமாய், உங்களை ஒரு அற்புதமான சாட்சியாய் அநேகர் அறிந்து கொள்ளும்படியாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கண்டு காண்கிறவர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லோரும் கண்டு ஆச்சரியப்படும் வகையிலே கர்த்தர் உங்களோடே இருக்கிறதை எல்லோர் முன்பாக, அறிந்த தெரிந்த எல்லோருக்கும் முன்பாக அதை உறுதிப்படுத்துவார். நீங்கள் மகிமையான சாட்சியாய் வாழ்ந்து சிறந்திருப்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாய் நினைவிலே கொள்ளுங்கள். என்றென்றுமாய் உங்களோடே இருக்கிறவர், உங்களை விட்டு ஒரு நாளும் பிரியாதவர், உங்களுக்கு அவர் சொன்னதை செய்து முடிக்கும் தீரும் அளவும் செய்து நிறைவேற்றும் அளவும் அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு முதிர் வயதாகிவிட்டதோ, அல்லது ஒருவேளை நீங்கள் தளர்ந்து விட்டீர்களோ, ஐயோ என் பிள்ளைகளுக்கு, தேவனுக்காக அல்லது தேவனுடைய ராஜ்யத்திற்காக அல்லது என் குடும்பத்திற்காக நான் செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்ய முடியாத வயதில் இருக்கிறேனே, பலகீனப்பட்டு போய் இருக்கிறேனே, அல்லது என்னால் முடியாதது போல், எல்லாம் இருந்தும் இல்லாதது போல் இருக்கிறேனே என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, நிச்சயமாய் எவ்வகையான முதிர் வயது போல் நீங்கள் இருந்தாலும் சரி, ஒருவேளை நிச்சயமாகவே முதிர் வயதிலே நீங்கள் இருந்தாலும் சரி, முதிர் வயதிலும் உங்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கிற நல்ல தேவன் உங்களோட இருக்கிறார். உங்களை அற்புதமாய் தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை. பாருங்கள், ஆபிரகாமின் புத்திரனாகிய அந்த ஈசாக்குக்கு கர்த்தர் சொல்லும் பொழுது மிக அற்புதமான காரியங்களை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமம் 26 ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை, யார் சந்ததியை? ஈசாக்கின் சந்ததியை குறித்து ஈசாக்கோடு பேசுகிறார். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு எப்படி கர்த்தர் ஆசீர்வாதமாய் இருந்தாரோ, எப்படி அனுசரணையாய் இருந்தாரோ, எப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரோ, அப்படியே ஆபிரகாமின் புத்திரனாகிய ஈசாக்குக்கும் கர்த்தர் அதே கிருபைகளை கொடுக்கிறார். நாம் பார்க்க முடியும், யாக்கோபுக்கும் அதே நல்ல கிருபைகளை கொடுத்தார். ஆனால் ஏசா அதை போன்று பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒருவேளை யோசேப்பை போன்று அவருடைய சகோதரர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆயினும் கர்த்தர் அந்த சந்ததியோட இன்றும் என்றென்றுமாய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, தாவீதோடு சொல்லும் போது கர்த்தர் சொன்னார், உன் பிள்ளைகளில் உன் விளக்கு ஒரு நாளும் இந்த இஸ்ரவேலிலே உன் விளக்கு அணையாதிருக்கும், நிச்சயமாய் அணையாதிருக்கும். உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். எவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறானோ, எவன் என் சட்ட திட்டங்களுக்கு, கற்பனைகளுக்கு, நியமங்களுக்கு கீழ்ப்படுகிறானோ அவனை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அற்புதங்களின் ஆண்டவர். பாருங்க, ஈசாக்கோடு பேசும் பொழுது, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இது எப்படி ஆபிரகாமுக்கு வந்ததோ, ஆபிரகாமிடம் ஈசாக்குக்கு அப்படியே யாக்கோபு, யோசேப்பு என்று வழி வழியாய் மோசே, யோசுவா என்று வந்த இந்த அற்புதமான அதிசயமான ஆசீர்வாதங்கள் இன்றும் உங்களுக்கு நிச்சயமாய், உங்களுக்கும் எனக்கும் அது எழுதப்பட்டிருக்கிறது, அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. கர்த்தரே கைப்படாத எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். பாருங்கள், இந்த அற்புதமான மனுஷன் ஈசாக்கு அவன் கடந்து செல்லுகிற இடங்களில் எல்லாம் மகா கொடிதான பஞ்சம். அந்த நாட்களில் ஒரு டைம்ல ஒரு பெரிய பஞ்சம் ஏற்படுகிறது. நாடெல்லாம் பட்டினியும் பசியுமாய் இருக்கிற காலத்திலும் கர்த்தர் பாருங்க அவனை ஒரு நல்ல தேசத்திற்கு கொண்டு போய், அந்த அபிமெலேக்கு என்ற ராஜாவுக்கு கீழே கொண்டு போய் அங்கேயும் அவரை ஆசீர்வதித்து, எந்த சூழ்நிலையிலும் அந்த ராஜாவே அப்புறம் சொல்றாரு, இந்த புருஷனையாகிலும் ஈசாக்கையாகிலும் அவன் மனைவியாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களும் அறிய சொன்னான். எத்தனை பெரிய உயர்வு, மேன்மை பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. ஒருவேளை பரதேசியை போன்று அந்த தேசத்திற்கு சென்றவன், அங்கே சென்று வாழ போனவன், ஓ மைட்டி காட், அவனுக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய கிருபைகளை கொடுத்திருக்கிறார் பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. அந்த பஞ்சகாலத்திலும் கர்த்தர் சொல்கிறார், இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்.
இந்த தேசங்கள் யாவையும் உனக்கு தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். Mighty God. நம்முடைய forefathers இருக்கிறாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் இருக்கிறது. ஐயா, தேசத்திலே பரிசுத்தவான்களுக்கு என்று இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் வைத்திருக்கிற அற்புதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். 12ஆம் வசனத்திலே ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தரை அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். நல்லா யோசித்து பாருங்க. ஒரு பஞ்ச காலத்திலே விதை விதைத்து, ஐயா, பஞ்ச காலத்திலே விதைத்த விதைக்கு கர்த்தர் 100 மடங்கான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஓ மைட்டி காட். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். வந்தது பஞ்சத்துல, ஐயா, வந்தது பஞ்சத்துல. உலகமோ இருந்தது பஞ்ச சூழ்நிலையில. யாரும் வாழ முடியாது, இனி எல்லாம் அழிந்து போகும், மிருக ஜீவன்கள் அழிந்து போகும், எதை செய்ய தெரியாத காலத்துல கர்த்தர் பாருங்க, இந்த அற்புதமான தேவ மனிதனை கர்த்தர் ஐஸ்வர்யவானாக்கி வர வர விருத்தி அடைய செய்து மகா பெரியவனாய் மாற்றினார். இன்றும் விசுவாச பிள்ளைகளாய் ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் விசுவாச மார்க்கத்தார், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நிச்சயமாய் பலிக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. விதையுங்கள், கர்த்தருக்கென்று விதையுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரோடு இருந்து விதையுங்கள். ஐயா, உங்க சொந்த வாழ்க்கையிலும், உங்க பிசினஸ்ல, உங்க சூழ்நிலை எல்லாவற்றிலும் இன்னும் கர்த்தருக்கென்றும் செய்ய வேண்டியதை நிச்சயமாய் செய்யுங்கள். பாருங்கள், நிச்சயமாய் கர்த்தருடைய நியமங்களுக்கும் அவருடைய கற்பனைகள் கட்டளைகளுக்கும் நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, நீங்கள் பஞ்ச காலத்தில் விதைச்சாலும் சரி, எந்த தேசத்தில் விதைக்கிறீர்களோ அல்லது எந்த பட்டணத்திலே பரதேசியாய் போய் தங்கி இருந்து, ஐயா, எல்லோரும் என்னை ஏளனமாய் பார்க்கிறார்கள், எல்லோரும் என்னை வெட்கமாக பார்க்கிறார்கள். நான் அநேக முறை தோற்று போயிருக்கிறேன், என் காலம் பஞ்சகாலமாய் இருக்கிறது, என் குடும்பமும் நான் இருக்கிற சூழ்நிலையும் பஞ்ச காலத்தை போல் இருக்கிறது, வாழ வழியே இல்லாதது போல் இருக்கிறது, ஒரு மகா பெரிய வெற்றியை எப்படி பெற்றுக் கொள்வோம் என்ற நம்பிக்கை இல்லாதவர்கள் போன்று இருக்கின்றோம். நிச்சயமாய் அந்த சூழ்நிலையில் இருந்து வெளியே வாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த கொடுமையான சூழ்நிலையில் இருந்து வெளியே வாருங்கள். ஐயா, அந்த சூழ்நிலை இருக்கட்டும், ஆனால் உங்களுடைய நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே தைரியமாய், நான் இப்படி இருக்க மாட்டேன், கர்த்தர் என்னை இப்படி வைக்க மாட்டார், என்னையும் என் பிள்ளைகளையும் என் கையின் பிரயாசங்களையும் என் கையின் பிரயாசங்கள் தொழிலையும் என் வருமானத்தையும் கர்த்தர் இப்படியே வைத்திருக்க மாட்டார். நிச்சயமாய் மாற்றம் வரும். நான் இப்பொழுதும் விதைக்கிறேன், நிச்சயமாய் 100 மடங்காய் பலன் எடுப்பேன். 1 மடங்கு கூட பலன் எடுக்க முடியாம பயிர்கள் எல்லாம் வாடி போயிருக்கலாம். அநேகருக்கு விதை நெல்லும் நஷ்டமாய் போயிருக்கலாம். நீர்ப்பாய்ச்சின செலவு செய்த எல்லாம் நஷ்டமும் கஷ்டமும் கடனுமாய் போயிருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் நீங்கள் 100 மடங்காய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஐயா, நிச்சயமாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சுவிசேஷத்திற்காக வீட்டையாவது சகோதர சகோதரிகளையாவது குடும்பத்தையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இம்மையிலே பாடுகளோடே பாடுகளோட 100 வீடுகளையும் நிலங்களையும் அவன் இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுவான் என்று கர்த்தர் சொன்னாரே. இங்கே ஆபிரகாமுக்கு 100 மடங்காய் கொடுத்தவர் இந்த புதிய உடன்படிக்கையிலும் கர்த்தருக்காக நிற்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஈசாக்கை பார்த்து அபிமெலேக்கு சொன்னது போல் நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அல்லேலூயா. எப்படி சொல்றான் பாருங்க. ஓ மைட்டி காட், உம்மோட உடன்படிக்கை பண்ண வந்திருக்கிறோம். ராஜாவும் ராஜாவுடைய பிரதானிகளும் வந்திருக்கிறார்கள். அப்பொழுது சொல்லுகிறான் அபிமெலேக்கு, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. கோ க்ளோரி. அதற்கு அவர்கள் இன்னும் சொல்றாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். 28 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. கர்த்தரோ மைட்டி காட். நிச்சயமாக கர்த்தர் பாருங்க, எத்தனை துறவுகள் வெட்டி எதிரிகள் அதை அடைத்து போட்டாலும் சரி, ரகோபோத் என்கிற ஒரு அற்புதமான துறவை கர்த்தரே வெட்ட செய்து, கர்த்தரே அதை நீர்ப்பாய்ச்சல்களை உண்டாக்கி, கர்த்தரே அதை ஆசீர்வதித்து எப்படி ஈசாக்கை பெருக பண்ணினாரோ அப்படியே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாய் பெருக பண்ணுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, துறவுகளை
மூடிவிட்டார்கள். எங்கள் வாய்ப்புகளை, எங்களுக்கு வந்த நல்ல காரியங்கள் தடைபட்டு விட்டது, அல்லது நடப்பது போல் இருந்தது நடக்காமல் போய்விட்டது. வெட்ட வெட்ட துறவுகள் எல்லாம் மூடப்பட்டது. ஐயா திறக்கும், இந்த கதவு திறக்கும், இந்த வழிவாசல்கள் திறக்கும் என்று நினைத்தோம், எல்லாம் அடைபட்டு போனோம் என்று சொல்லுகிறீர்களா? நிச்சயமாய் ஒரு ரெகோபோத் உண்டாகும். நிச்சயமாய் கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாமே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும். நிச்சயமாய் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் உங்கள் குடும்பத்தோடும் கர்த்தர் இருக்கிறார் என்று உங்கள் வீட்டிலே நடக்கிற திருமணத்தின் மூலமாய், உங்களுக்கு வருகிற அற்புதமான அதிசயமான ஆசீர்வாதங்களின் மூலமாய், உங்களுக்கு வருகிற ராஜ மேன்மையின் மூலமாய், உங்கள் ஊழியங்கள், உங்கள் தொழில்கள் வளர்ந்து வளர்ந்து பெருகி நீங்கள் ஒரு அற்புதமான ஆச்சரியமான சாட்சியாய் மாறுவதன் மூலமாய் இந்த உலகம் நிச்சயமாய் கண்டுகொள்ளும் உங்களோட கர்த்தர் இருக்கிறார் என்று. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கண்டுகொள்ளுவார்கள். நிச்சயமாய் கர்த்தர் அப்படியாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் பலிக்கும்படியாய், ஐயா ஆபிரகாமுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் ஈசாக்கு வந்தது போல என் தெய்வமே அப்படியே யாக்கோபு யோசேப்பு என்று, மோசே யோசுவா என்று வழி வழியாய் வந்தது போல என் தெய்வமே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்குமாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வெட்ட வெட்ட தூர்ந்து போன துறவுகள் எல்லாம் திறக்கப்படுவதாக. ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். ரெகோபோத் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ இந்த பஞ்ச காலத்திலே எங்கே எந்த தேசத்திலே அகப்பட்டுக் கொண்டு எந்த சூழ்நிலையிலே கடனிலும் கஷ்டத்திலும் இவர்கள் செய்கிற கையின் பிரயாசங்கள் எல்லாம் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் சோர்ந்து போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் நூறத்தனையான பலன்களை கொடுப்பீராக. கடன்பட்ட பிள்ளைகள் எல்லாம் கடனை விரைவாய் அடைத்து தீர்க்கும்படியாய், கொடுக்க வேண்டிய பணத்தை விரைவாய் கொடுத்து தீர்க்கும்படியாய், ஐயா தடைபட்டு நிற்கிற திருமணங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் நூறத்தனையான ஆசீர்வாதங்களோடு நிறைவேறும்படியாய் நன்றி செலுத்துகிறோம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கும் விசா இல்லாத பிள்ளைகளுக்கும் வெளிநாட்டில் இருந்து கொண்டும் கர்த்தருடைய கிருபையை, மேன்மையை, ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கர்த்தர் விசேஷித்த வழிகளை திறப்பீராக. நூறத்தனையான ஆசீர்வாதங்களை கர்த்தரே கொடுத்து கர்த்தரே இவர்களோடு இருக்கிறார் என்பதை இந்த உலகமும் உற்றார் உறவினர்களும் அருகிலே வேலை செய்கிற அறிந்த தெரிந்த எல்லோரும் தெரிந்து கொள்ளும்படியாய் தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாளை மறுநாளிலே நடக்கிற அற்புதமான சுவிசேஷ கூட்டம், அடுத்த இடத்திலே நடக்கிற கூட்டங்கள் 4 நாள் மணிப்பூர் கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. கடந்த கூட்டத்திலே நீர் பாராட்டின பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபித்த இந்த செய்திகளை ஷேர் பண்ணுகிற இந்த ஊழியங்களுக்கு அனுசரணையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தெய்வமே நூறத்தனையான பலன்களோடு இவர்கள் வெட்ட வெட்ட துர்ந்து போன துறவுகள் எல்லாம் ரெகோபோத்தாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஜெப வேளையிலே வந்திருக்கிற பிள்ளைகள் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருக்கும்படியாய் தெய்வீக அனுக்கிரகம் உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பு தேவ பிள்ளைகள் நிச்சயமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. மாத்திரமல்ல கர்த்தர் நிச்சயமாய் நூறத்தனையாய் உங்க வருத்தத்துல, கஷ்டத்துல, பஞ்சத்துல நீங்க விதையுங்கள். கர்த்தருக்கென்று நில்லுங்கள். நூறத்தனையான ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் பெற்றுக் கொள்வீர்கள். ரெகோபோத் உண்டாகும். கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று இந்த உலகம் சொல்லுகிற நாட்கள் வருகிறது.